நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 68. அரங்கினுள் நிறைந்த இருளுக்குள் ஆடியால் எதிரொலிக்கப்பட்ட ஒளிவட்டம் தேடி அலைந்தது. அரங்கு சொல்லியை கண்டு கொண்டது. அவன் தலைப்பாகையை சுருட்டி முகத்தை மறைத்து குந்தி உடல் குறுக்கி அமர்ந்திருந்தான். என்ன செய்கிறாய் என்றது குரல். நாடகம் முடிந்துவிட்டதல்லவா? அப்பாடா என்று அவன் கையூன்றி எழுந்தான். மூடா, இப்போதுதானே தொடங்கி இருக்கிறது. உன் மேடையுரையை மறந்துவிட்டாயா என்றது குரல். ஆம், ஆனால் நினைவு வந்தால் ஒரு வழியாக சொல்லிவிடுவேன் என அவன் தடுமாறி தலைப்பாகையை சீரமைத்து மேடை நடுவே வந்தான். ஒளி விரிந்தது. அதாவது, இங்கே காண்டவ விலாசம் என்னும் அங்கத நாடகம் தொடங்கவிருக்கிறது என்ற பின் திரும்பி, அப்படியென்றால் இதுவரை நடந்ததென்ன என்றான். அதுவும் காண்டவ விலாசம்தான் என்றது குரல். அப்படியென்றால் இது என்றான். இதுவும் அதுவே என்றது குரல். தலை சொரிந்து அரங்கு சொல்லி, ஒன்றும் புரியவில்லை, சரி எனக்கென்ன என்று மேலே பார்த்தான். அங்கே வெண்முகில் நின்றிருந்தது. அரங்கு சொல்லி அதை சுட்டி அவை நோக்கி, உண்மையில் மேடைக்கு நடிகர்கள் அங்கிருந்துதான் வருகிறார்கள். இங்கே உள்ளவை அவர்களின் பகடை கருக்கள் என்றான். பின்னால் ஒரு குரல் ஆம் 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 என்றது. இதை மட்டும் சரியாக கேட்டு ஒப்புக்கொள்ளுங்கள். நெஞ்சுடைந்து கதறி அழுதால் மறுமொழியே இருக்காது என்ற பின் சிரித்து, கை தவறுதலாக சங்கு சக்கரத்தை இறக்கிவிட்டு எப்படி அதை உணர்ச்சி கொந்தளிப்பாக ஆக்கி கொண்டார்கள் பார்த்தீர்கள் அல்லவா? திறமையான நாடகக்காரர்கள் இவர்கள். நானே சற்று பார்த்து மேடையில் நிற்கவில்லை என்றால் என் கையிலேயே அந்த சங்கு சக்கரத்தை தந்து விடுவார்கள் என்ற பின் முகத்தை இறுக்கி, ஆகவே இங்கே இந்திரபுரியின் அவை கவிஞர் சூக்தரை இயற்றிய பிரகசனம் நிகழவிருக்கிறது. இதை ஊடே மறித்த கவிஞன் குரல், அறிவிலியே, நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது என்றது. எந்த நாடகம் என்று அரங்கு சொல்லி குழப்பமாக கேட்டான். போடா என்று கவிஞன் குரல் சீறியது. எல்லா விளக்குகளும் அணைந்தன. ஆ, இருட்டு என்றது அரங்கு சொல்லியின் குரல். ஆ என்றது இன்னொரு குரல். காலை மிதிக்கிறாயா? கண்ணில்லையா உனக்கு? அரங்கு சொல்லி, யார், பாதாள நாகமா என்றான். அறிவிலி, நான் அரங்க அமைப்பாளன் என்றது குரல். இங்கே ஒளிந்து நின்று இந்த அரங்கை ஆட்டுவிக்கிறேன். அரங்கு சொல்லி, உங்கள் பெயர் என்ன என்றான். போடா என்றது குரல். இவ்வளவு எளிதாக காலில் இடரும்படியா இருப்பான் அரங்க அமைப்பாளன் என்றான் அரங்கு சொல்லி. வாயை மூடு, நாடகம் தொடங்கிவிட்டது. இருளுக்குள் யாழ் ஒன்று மெல்ல துடித்து கொண்டிருக்க அனைவரையும் அதிரச் செய்தபடி இடி யோசை ஒன்று எழுந்தது. மின்னல்கள் அரங்கை காட்சிகளாக சிதறடித்தன. அரங்கு சொல்லி அஞ்சு பின்னால் சென்று மண்டியிட்டமர்ந்து, இப்போதென்ன, மறுபடியுமா என்றான். பெருஞ்சங்க ஓசை எழுந்து அடங்கியது. நானே கடல், நானே அலைகளென எழுபவன் என்று குரல் எழுந்தது. அரங்கு சொல்லி, அதே சொற்கள், இன்னொருவர் என்று கூவினான். மேலே பட்டு திரையாலான வெண்முகில் ஒளி கொண்டது. வானில் இருந்து சங்கம் சக்கரமும் இறங்கி வந்தன. அரங்கு சொல்லி தலையை சொரிந்தபடி, இதையேதானே சற்று முன்பு பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு அரசி வரப்போகிறாளா என்ன என்றான். பார்வையாளர் பக்கம் கூத்தரங்கில் இருந்த ஒரு சூதர், என்ன நடக்கிறது என்று கூவினார். அரங்கு சொல்லி அவரை பார்த்து, பதற்றம் வேண்டாம், நாடகம் நடைபெறும். இப்போது ஏதோ சிறிய சிக்கல் நிகழ்ந்துள்ளது, என்னவென்று பார்க்கிறேன் என்ற பின், யாரெங்கே என்றான். இங்கே யாரும் இல்லை என்று ஒரு குரல் எழுந்தது. நாடகத்துக்கு பின்னால் அதை எழுதியவன் இருந்தாக வேண்டும், மூடா என்றான் அரங்கு சொல்லி. இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த வகையான அங்கத நாடகங்களுக்கு இருக்கும் ஒரே மையமும் ஒழுங்கும் ஆசிரியன் என்பவன் மட்டும்தான். குரல் சிரித்து, ஆம், உண்மை என்றது. ஆனால் இங்கே அவர் இருக்க முடியாது. ஏனென்றால் அணியறைக்குள் இங்கே வேறு ஒரு நாடகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அரங்க அமைப்பாளர்கள் எஞ்சிய கூலிக்காக பூசலிடுகிறார்கள். ஆகவே அவர் அங்கே நாடகத்துக்குள் தான் இருக்கிறார். அரங்கு சொல்லி திகைத்து, எங்கே என 4 பக்கமும் நோக்கினான். எங்கே என்றான் உரக்க. ஐயன்மீர்,
இந்த நாடக கந்தலுக்கு ஆசிரியன் என்று எவரேனும் இருக்கிறீர்களா? இருந்தால் உடனே மேடைக்கு வருக என்றான். சுற்றும் முற்றும் நோக்க அவன் பின்னால் நிழலில் இருந்து ஒரு தலை கிளம்பி அவன் தோளில் அமர்ந்தது. ஆ, எனக்கு இன்னொரு தலை என அரங்கு சொல்லி கூவினான். திகைத்தவன் போல 4 பக்கமும் பார்த்தபடி கவிஞன் முன்னால் வந்தான். நான் தான் என்றான். அவன் ஒரு கண்ணை மட்டும் முகத்திரை மறைத்திருந்தது. அவன், சற்று பொறுங்கள், மொத்தத்தில் அரங்க அமைப்பாளர்கள் குழப்பிவிட்டார்கள் என்றான். என்ன நடக்கிறது? உண்மையில் நாராயணன் அரங்கு அமைவதற்குண்டான இசை மற்றும் அமைப்புகள் இவை. ஆனால் பாஞ்சாலத்து அரசிக்கு அவை அளிக்கப்பட்டு விட்டன. அதை ஒரு வகையில் சீரமைத்து கடந்து வந்துவிட்டோம். மீண்டும் அவ்விசையே ஒலிக்கையில் புதுமையாக இல்லை. மேலும் இங்கிருப்போர் அனைவரும் அதை கேட்டு மண்ணுலகை காக்க வந்த பரம்பொருள் அவள்தான் என்று எண்ணிவிடப் போகிறார்கள் என்றான். அவள் மண்ணுலகை அழிக்க வந்த பரம்பொருள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்றான் அரங்கு சொல்லி. இல்லை, அதெப்படி? அவள் படியளக்கும் அரசி என்றான் கவிஞன். சரி, அப்படியென்றால் இவர் மண்ணுலகை அழிக்க வந்தவர். இப்போது என்ன குறைந்துவிடப் போகிறது? இது எல்லாம் அங்கத நாடகம்தானே. ஒரு அங்கத நாடகத்தில் அதன் அனைத்து பிழைகளும் அங்கதமாகவே கொள்ளப்பட வேண்டும் என்றான் அரங்கு சொல்லி. ஆம், ஆனால் அழிக்க வந்த பரம்பொருள் உண்மையில் யார் என்றான் கவிஞன். எனக்கே குழப்பமாக இருக்கிறது. ஆக்கமும் அழிவும் ஒன்றன் 2 பக்கங்களே என அரங்கு சொல்லி கை தூக்கி ஓங்கி சொன்னான். சங்குகள் முழங்கின. அப்படி சொல்லி வைப்போம். அதையும் பராசரர் எங்காவது சொல்லாமலா இருப்பார்? சற்று ஆறுதல் கொண்ட கவிஞன், அப்படி சொல்ல வருகிறீர்களோ என்றான். அதுதான் உண்மை என்றான் அரங்கு சொல்லி நெடுமூச்சுடன். ஆம் என்ற பின் கவிஞன் 2 கைகளையும் அசைத்து, ஆகவே அவையோரே, இதுவும் ஒரு வகை அங்கதம். இப்போது நாடகம் தொடர்ந்து நடைபெறும் என்ற பின் திரும்பி மேடைக்கு பின்னால் ஓடினான். அரங்கு சொல்லி அவை நோக்கி சிரித்து, எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டியதுதான் என்ற பின் நாடகம் நடக்கட்டும் என்று அரங்குக்கு பின்னால் கை காட்டினான். மீண்டும் பெரும் முரசொலிகளும் மங்கள பேரிசையும் எழுந்தன. மின்னல்கள் எழுந்த அரங்கை அரைந்து கிழித்து சுழன்றாடின. அனைத்தும் அடங்க ஒற்றை சங்கு எழுந்து ஒலிக்க, இதோ மண் நிகழ்ந்திருக்கிறேன், மரம் வென்று அறம் நாட்ட, ஓம் 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 என்று பெரும் குரல் ஒலித்து ஓய்ந்தது. மேடைக்கு அப்பால் இருந்து முகத்திரை ஏதும் அணியாத கவிஞன் புன்னகைத்து கொண்டு வந்து அரங்கின் மையத்தில் மேலிருந்து விழுந்த ஆடி ஒளியின் வட்டத்தில் நின்று அரங்கின் 2 பக்கங்களையும் நோக்கி கை கூப்பினான். யார் நீர் என்ற பின் உற்று நோக்கி, ஐயா, நீர் கவிஞர் அல்லவா என்றான் அரங்கு சொல்லி. ஆம், நான் கவிஞனேதான் என்றான் அவன். அட, உமக்காய் இவ்வளவு ஓசையும் வரவேற்பும் என்று அரங்கு சொல்லி வியந்தான். நானேதான். நானே எழுதும் நாடகத்தில் கூட எனக்கு இதையெல்லாம் நான் அமைத்து கொள்ளக்கூடாதா என்ன? நாடகத்திற்கு வெளியே யார் என்னை மதிக்கிறார்கள்? நேற்று கூட கலையமைச்சின் சொல்நாயகம் என்னை நோக்கி நாயே என்று சொல்லி என அவன் பேசி செல்ல அரங்கு சொல்லி கை காட்டி தடுத்து, அதை விடும், அதை நாம் இன்னொரு அங்கத நாடகமாக எழுதி நடிப்போம். இந்த நாடகத்திற்குள் உமக்கு என்ன சொல்ல இருக்கிறது, அதை சொல்லும் என்றான் கவிஞன். இந்த நாடகத்தில் நான் இவ்வாறாக எழுந்தருளியிருக்கிறேன். இந்நாடகத்தை எழுதியவன் நான், இதில் நடிப்பவன் நான். அரங்கின் முன்னால் அமர்ந்திருந்து இதை நானே பார்த்து கொண்டும் இருக்கிறேன் என்ற பின் திரும்பி பார்க்க, பின்னால் ஒரு சூதன் தோல் மூட்டை ஒன்றை கொண்டு வந்து வைத்து அதை அவிழ்த்தான். கவிஞன் அதிலிருந்து மஞ்சள் ஆடையொன்றை எடுத்து இடையில் சுற்றி கட்டி மேலே செம்பட்டு கச்சையை இறுக்கினான். அணியறையில் இதையெல்லாம் செய்வதுதானே என்றான் அரங்கு சொல்லி. அங்கே நேரமில்லை எனக்கு. நானே எதையெல்லாம் செய்வது? இதை நடிக்க வேண்டியவர் சயனர். அவர் பனைப்பால் அருந்தி மல்லாந்து படுத்து துயில்கிறார். பக்கத்தில் அவர் விரலி வேறு அமர்ந்து துயில்கிறாள். இருவரையும் எழுப்பி பார்த்தேன், முடியவில்லை. நானே வந்துவிட்டேன். பிரிதொரு சூதன் ஓடி வந்து தன் மூட்டையிலிருந்து இளநீல வண்ண தலைப்பாகை ஒன்றை எடுத்து அழிக்க அதை தலைமேல் வைத்தான் கவிஞன். சூதன் அளித்த மயிலிறகை அதில் செருகினான். அவன் கழுத்தில் ஒரு மலர் மாலையை முதல் சூதன் அணிவித்தான். பிரிதொருவன் வேங்குழலை அவன் இடைக்கச்சையில் செருகினான். அப்படியென்றால் இந்த நாடகத்தில்
நீர் நாராயணனாக வருகிறீர் அல்லவா என்றான் அரங்கு சொல்லி. கவிஞன் குழம்பி, இல்லையே, நான் யாதவ நாராயணனாக அல்லவா வருகிறேன் என்றான். அப்படியென்றால் என்றான் அரங்கு சொல்லி. யாதவரால் நாராயணன் என்றும் பிறரால் யாதவர் என்றும் அழைக்கப்படும் ஒருவன் என்றான் கவிஞன். அரங்கு சொல்லி சிரித்து, நன்று நன்று, ஒன்று பலவாகி பலவும் ஒன்றாகி நின்றாடும் ஒரு நாடகம் என்றான். கவிஞன் திகைத்து, இந்த மேடை மொழியை நான் எழுதவில்லையே என்றான். ஏதோ தோன்றியது, சொன்னேன், நன்றாக உள்ளதல்லவா என்றான் அரங்கு சொல்லி. நன்று, ஆனால் இதையெல்லாம் அரங்கு சொல்லி சொன்னால் நான் கதை மையன் எதை சொல்வேன் என்றான் கவிஞன். இந்த நாடகம் நானே எழுதி நானே நடித்து நானே பார்ப்பது. இங்கே அனைத்தும் நானே. கவிஞன் நிமிர்ந்து தருக்கி கை தூக்கி, வானவர்களில் நான் இந்திரன், ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, உருத்திரர்களில் நான் நீலலோகிதன் என்றான். அரங்கு சொல்லி கை நீட்டி சொல்ல முயல அவனை கையால் தடுத்து, பிரம்ம ரிஷிகளில் நான் பிருகு, ராஜரிஷிகளில் மனு, தேவரிஷிகளில் நாரதர், பசுக்களில் காமதேனு என்றான். அரங்கு சொல்லி ஆர்வமாக, காளைகளில் என்றான். பேசாதே, எனக்கு ஒரே மறந்து போகும் என்ற கவிஞன், சித்தர்களில் நான் கபிலர், பறவைகளில் கருடன், பிரஜாபதிகளில் தட்சன், பித்ருக்களில் நான் அரியமா என்று சொல்லி மூச்சிறைத்தான். அரங்கு சொல்லிகளில் என்றான் அரங்கு சொல்லி. அவனை கையால் விலக்கி, அசுரர்களில் நான் பிரகலாதன், நட்சத்திரங்களில் சந்திரன், செல்வத்துக்கு அதிபதியான குபேரனும் நானே என்றான். இதில் யாரை உமது மனைவியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றான் அரங்கு சொல்லி. நானே பிரம்மா, நானே விஷ்ணு, நானே சிவன். எரிச்சலுடன் அரங்கு சொல்லி, அப்படியென்றால் அரங்கு சொல்லியாகவும் நீரே நடியும் என்றான். அதுவும் நானே என்றான் கவிஞன். ஆடை அணிவித்த சூதர்கள் தலை வணங்கி விலக, கவிஞன் இரு கைகளையும் விரித்து, ஆகவே நான் இவ்வாறாக இங்கு வருகை தந்துள்ளேன். நான் எழுதிய நாடகத்துக்குள் நானே வந்து நிற்கும் போது அனைத்தும் மிக எளிதாக உள்ளன. என்னால் புரிந்து கொள்ள முடியாதது ஏதும் இங்கு நிகழ முடியாது. அவ்வண்ணம் ஏதேனும் நிகழுமென்றால் அவற்றை புரிந்து கொள்ளும் விதமாக மாற்றுவதும் எனக்கு எளிதே. ஆகவேதான் எனது நாடகத்துக்குள் அன்றி வேறெங்கும் பிறவி கொள்ளலாகாதே என்பதை ஒரு நெறியாக வைத்திருக்கிறேன் என்றான். அரங்கு சொல்லி, தனியாக வந்திருக்கிறீர் என்றான். கவிஞன், ஆம், அப்படித்தானே அங்கிருந்து கிளம்பினேன் என்றான். நீங்கள் நாராயணன், நாடக கதைப்படி நீங்கள் நரநாராயணர்களாக இங்கு வர வேண்டும் என்றான் அரங்கு சொல்லி. கவிஞன் குழம்பி மயிலிறகை எடுத்து தலை சொரிந்து, சரிதான், எங்கோ ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டது என்ற பின் சுற்றுமுற்றும் பார்த்தான். நடிகர்களும் இல்லையே, எல்லோரும் மாற்றொரு கலைத்து நிழல்களாக ஆகிவிட்டார்களே. சட்டென்று திரும்பி, இதோ என் நிழல் நீண்டு விழுந்து கிடக்கிறதே, இதையே நரனாக வைத்து கொண்டால் என்ன என்றான். அரங்கு சொல்லி நிழலை பார்த்து, ஆம், அதுவும் உங்களைப் போல மிகச் சரியாக நடிக்கிறது, அதையே வைத்து கொள்வோம் என்றான். கவிஞன், ஆனால் என்று சிந்தித்து மேலே நோக்கி, ஆனால் அது மேடையுரைகளை சொல்லாதே என்றான். அரங்கு சொல்லி, அது என்ன அப்படி பெரிதாக சொல்லிவிடப் போகிறது? நீங்கள் கூறவிருக்கும் நீண்ட மறுமொழிக்கேற்ப வினாக்களை தொடுத்து நடுநடுவே தலையாட்டுவதற்காகத்தானே அது மண் நிகழ்ந்துள்ளது என்றான். கவிஞன், ஆம், அதுவும் சரிதான். அதுவாக அமைந்து நான் ஐயம் கொள்ள முடியும், துயருற முடியும், சினந்து எழவும் சோர்ந்து அமையவும் முடியும். அது ஒரு நல்வாய்ப்பு என்றான். அரங்கு சொல்லி, நிழல் நன்று, ஆனால் நிழலுக்கு ஒரு இழிகுணம் உண்டு. நம்மை விட பெரிதாக பேரூறு கொள்ளும் வாய்ப்பு அதற்குண்டு என்பதனால் அது தருக்கி எழக்கூடும். கவிஞன் மீண்டும் மயிலிறகை எடுத்து காதை குடைந்தபடி, என்ன செய்வது என்றான். விண்ணை நோக்கி கன்னத்தில் கை வைத்து மேலும் கூர்ந்து எண்ணி, நீர் சொல்வது உண்மை, இந்த நாடகம் என்னுடையது. என்னை விட பெரிதாக ஒன்று இருக்குமென்றால் நானே சமயங்களில் குழம்பிவிட வாய்ப்புள்ளது என்ற பின், சரி, என் மாயத்தால் என் நிழலை ஒரு மானுடனாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று நிழலை நோக்கி கைகளை சுழற்றினான். ஆ என்றபடி அந்நிழலில் இருந்து வணங்கியபடி ஒரு சூதன் எழுந்து வந்தான். மணிமுடியும் சரப்பொழி மாலையும் அணிந்திருந்தான். என்ன என்ன
என்றான் அரங்கு சொல்லி. நீ யார்? என் ஆடைக்குள் நீ எப்படி வந்தாய்? என்றான் சூதன். முதலில் நீ யார்? என்றான் அரங்கு சொல்லி. நான் என் ஆடிப்பாவையை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தேன். கண்மயங்கி தள்ளாடி ஆடியில் விழுந்து உள்ளே வந்து விட்டேன். இது என் ஆடிப்பாவை என்று கவிஞனை சுட்டி காட்டிய பின் நீ யார்? என்றான். அரங்கு சொல்லி சிரித்து, நானும் அந்த ஆடிப்பாவையின் இன்னொரு வடிவம். ஓரமாக ஒரு கீறல் இருந்தது, நீர் நோக்கவில்லை என்றான். அப்படியா என்றான் சூதன். நான் இனி என்ன செய்ய வேண்டும்? கவிஞன், நீர் இந்த நாடகத்திற்குள் வந்துவிட்டீர், நடிப்போம் என்றான். அரங்கு சொல்லி கைகளை தட்டி அரங்கை நோக்கி, இவர் பெயர் பார்த்தன். அஸ்தினபுரியை ஆண்ட யயாதியின், ஹஸ்தியின், குருவின், ஆள முயற்சி செய்த விசித்திர வீரியரின், ஆள நேர்ந்த பாண்டுவின், ஆள முடியாத திருதராஷ்டிரரின் வழி வந்தவர். அவர் எவருடைய மைந்தர் என்பதை நூல்கள் சொல்கின்றன. நூல்களில் உள்ளவற்றைத்தான் பேரரசி குந்தியும் சொல்கிறார். ஆகவே அதை நானும் சொல்கிறேன். சூதன் தலைவணங்கினான். இவரும் இளைய யாதவரும் பிரிக்க முடியாதவர்கள். வினாவும் விடையின்மையும் போல, செயலும் வெறுமையும் போல, அல்லது நூல்களும் அறியாமையும் போல, சிரித்து, அல்லது அறிவும் ஆணவமும் போல என்றான் அரங்கு சொல்லி. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்காகவா இங்கு வந்தோம்? இங்கு ஒரு நாடகம் நிகழ்கிறது, அதை தொடங்குவோம் என்ற பின் விலகிச் செல் என்று கை காட்டினான் கவிஞன். அரங்கு சொல்லி அவையை நோக்கி கை கூப்பி, ஆகவே இதோ நமது நாடகத்தில் நரநாராயணர்கள் நிகழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க என்றான். முரசுகள் முழங்கின. கொம்புகள் பிளிரி அடங்க காத்து நின்ற பின், ஆகவே நமது அங்கத நாடகத்தின் அமைப்பு அவையினருக்கு சற்று தெளிவுபட்டிருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது இன்னமும் துயிலாமல் விழித்திருப்பவர்களுக்கு, துயின்று கொண்டிருப்பவர்களுக்கு பின்னர் நீங்கள் சொல்லி விளங்க வையுங்கள் என்றான். முரசுகள் முழங்கின. அரங்கு சொல்லி இளைய யாதவனிடம், அரசே, பீலி முடியும் வேங்குழலும் பீதாம்பரமும் பெருங்கருணை புன்னகையும் சூடி அருள்மொழிச் சங்கும் ஆழியும் ஏந்தி தாங்கள் எந்த போர்க்களத்திற்கு செல்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா என்றான். ஐயத்துடன், சற்று முன் நீ யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாய் என்றான் இளைய யாதவன். நான் அவையிடம் பேசிக் கொண்டிருந்தேன் என்றான். சுற்றும் முற்றும் நோக்கி, அவை என்றால் என்றான் அவன். வரலாற்றிடம், எதிர்காலத்திடம், வாழையடி வாழையாக பரிசில் நாடி வந்து கொண்டிருக்கும் காவிய ஆசிரியர்களிடம், அவற்றை வாசித்து பொருளறியா பேருணர்வை அடையப் போகும் தலைமுறைகளிடம், வாழ்தலை மாற்றிச் சொல்லப் போகும் கதை சொல்லிகளிடம், பிழை தேரப் போகும் புலவர்களிடம். இளைய யாதவன் திகைத்து, நாங்கள் இங்கு நின்றிருப்பதையா சொல்லிக் கொண்டிருந்தாய் என்றான். அரசே, தாங்கள் யார்? மண் நிகழ்ந்த விண்ணளந்தவன். அருகிருப்பவரோ தாங்கள் அடியளந்து தொடரும் தோழர். நீங்கள் நிற்பது என்ன? நடப்பதும் அமர்வதும் உண்பதும் உறங்குவதும் வரலாறல்லவா? உரைக்கும் சொல் அனைத்துமே மெய்யறிதல் அல்லவா? ஏன் கொட்டாவியும்? இளைய யாதவன், போதும் என்ற பின் முகம் மலர்ந்து, நன்று நன்று, மகிழ்ந்தேன் என்றான். உரையளிக்க தோதான சொற்களை சொல்பவரே அறிஞர் எனப்படுகிறார்கள். நீங்கள் பேரறிஞர். இளைய யாதவன் வாழ்க என்று சொல்லி திரும்பினான். தாங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று சொல்லவில்லை என்றான் அரங்கு சொல்லி. இங்கே அஸ்தினபுரியின் அரண்மனையில்தான் சில மாதங்களாக இருக்கிறேன். கோடையில் அங்கே துவாரகையில் வெயில் எரிகிறது. மெய்மைசால் சொற்களுக்கு மாறாக வசைகளே வாயில் எழுகின்றன. அவற்றையும் சூதர்கள் நூல்களாக எழுதி அறிஞர்கள் வேதாந்த விளக்கம் அளிக்கிறார்கள். ஆகவே இங்கே வந்தேன். இங்கு மரங்கள் இலைகளை உதிர்த்து விட்டன. மாளிகைகளின் முகடுகள் பழுக்க காய்ச்சியது போல் காய்கின்றன. அறைகளுக்குள் எல்லாம் வெங்காற்றும் தூசியும் நிறைந்துள்ளன. கலைகளில் ஆடவும் காவியங்களில் கூடவும் மனம் ஒப்பவில்லை. நெறிநூல்களும் மெய்நூல்களும் சலிப்பூட்டுகின்றன. அவ்வளவு ஏன், அரசியல் சூழ்ச்சிகள் கூட போதிய உவகையை அளிக்க முடியாத நிலை. ஆகவே எங்காவது சென்று குளிர் நீராடி நிழற்சோலையாடி வரலாம் என்று இவனிடம் சொன்னேன். அர்ஜுனன், அரண்மனையே எனக்கு சலிப்பூட்டுகிறது. தூண்களில் எல்லாம் பட்டாடைகளை சுற்றி வைத்து ஏமாற்றுகிறார்கள் என்றான் அர்ஜுனன். இளைய யாதவன், ஆகவே கிளம்பினோம் என்றான். அர்ஜுனன், ஆம், இங்கிருந்தால் நாம் எளிய மனிதர்களாக ஆகிவிடக்கூடும் என்றான். அரங்கு சொல்லி பணிந்து,
எங்கு செல்கிறீர்கள் என்று மீண்டும் கேட்க விழைகிறேன் என்றான். யமுனை கரைக்கு செல்லலாம் என்றேன். அங்கு சுதவனம் என்னும் அழகிய சோலை ஒன்றுள்ளது. யமுனை அங்கு இடைவளைத்து செல்கிறது என்று இவன் சொன்னான். அவ்வண்ணமென்றால் அங்கு செல்வோம் என்றேன். கிளம்பிக் கொண்டிருக்கிறோம் என்றான் இளைய யாதவன். மேடைக்கு பின்னால் முரசுகளின் ஒலியும் மங்கள இசையும். இளைய யாதவர் வாழ்க, அவர் வலம் கொண்ட முதற் தோழர் வாழ்க, அஸ்தினபுரி வாழ்க, அமுத கலச கொடி வாழ்க, கருடக்கொடி வாழ்க என்று வாழ்த்தொலிகளும் கேட்டன. நன்று என்ற பின் இருவரும் நடந்து மேடையை விட்டகன்றனர். மறுபக்கமிருந்து ஒருவன் விரைந்து மேடைக்கு வந்து அவர்களை தொடர்ந்து செல்ல தலைப்பட்டான். செந்நிற உடல் தழல் போல் அலையடிக்க, கரிய குழல் எழுந்து பறக்க, நெளிந்தாடியபடி நின்ற அவனை கைத்தட்டி அழைத்து, நில்லும், உம்மைத்தான், நில்லும் என்றான் அரங்கு சொல்லி. அவன் நிற்காமல் செல்ல அவனை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று அரங்கு சொல்லி, நில்லுங்கள், யார் நீங்கள் என்றான். என்னை பார்த்த பின்னும் தெரியவில்லை? நான் அனலோன். வேள்வி தோறும் எழுந்து இப்புடவையே உண்டும் ஆறாத பெரும் பசி நான் என்றான். நன்று, ஆனால் இங்கே ஏன் இவர்களை தொடர்ந்து செல்கிறீர்கள் என்றான். என் வஞ்சினம் ஒன்றுள்ளது, அதன் பொருட்டு அதற்குரிய மானுடரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றான் அனலோன் ஐயத்துடன். என்ன வஞ்சினம் என்றான் அரங்கு சொல்லி. 12 முறை நான் தோற்ற களம் ஒன்றுள்ளது. அக்களத்தில் எஞ்சியவர்கள் இங்கொரு காட்டில் குடிகொள்கிறார்கள். விழைவின் பெருந்தெய்வத்தால் கை சுற்றி காக்கப்படுகிறார்கள். அக்காண்டவவனத்தை நான் உண்பேன். அங்குள்ள நாகங்களை என் பசிக்கு இரையாக்குவேன். அவ்வஞ்சம் அணைந்த பின்னரே நான் என் நிலை மீள்வேன். அதுவரை எந்த அவையிலும் ஆணெனச் சென்று அமரமாட்டேன் என்று வஞ்சினம் உரைத்தேன். பாரத நிலத்தையே வஞ்சின நிலம் என்று பெயர் மாற்றிவிடலாம் போலிருக்கிறதே. எனக்குத்தான் வஞ்சினம் ஏதுமில்லை, கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பின், இவர்களை எப்படி கண்டடைந்தீர்கள்? இவர்களே என் வஞ்சத்தை முடிப்பவர்கள் என்றான் அனலோன். இவர்கள் எளிய மானுடர்கள் போலல்லவா இருக்கிறார்கள். ஒருவர் கன்றோட்டும் யாதவர், பிறிதொருவர் முடிசூடும் உரிமையற்ற இளவரசர். தெய்வங்களின் வஞ்சத்தை தீர்க்க இவ்வெளிய மானுடரா கருவிகள் என்றான் அரங்கு சொல்லி. அனலோன், எனக்கும் அந்த ஐயம் இல்லாமல் இல்லை என்றான். உண்மையில் நான் என் வஞ்சத்துடன் இப்புவி எங்கும் அலைந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நாள் பெரும் சிறுமை கொண்டு உளம் கொதித்து என்னிலும் வஞ்சம் நெறிந்த அகத்துடன் ஒருவன் இமயமலை ஏறி செல்வதைக் கண்டேன். விற்கொடியோன், எரியும் மணல் கொண்ட விழியன். அருகே சென்றபோது அவன் பாஞ்சால நாட்டு அரசன் துருபதன் என்று கண்டேன் என்றான் அனலோன். துருபதனா? அவருக்கென்ன வஞ்சம் அப்படி என்றான் அரங்கு சொல்லி. அதை நான் அறியேன், சூதர்கள்தான் அதை சொல்ல வேண்டும் என்றான் அனலோன். அறியாத போதும் சொல்லத் தெரிந்தவரே சூதர் என்றான் அரங்கு சொல்லி. அவர்கள் சொல்வதைத்தான் நான் சொல்லியாக வேண்டும். ஆகவே நான் அதை அறிய முற்படவில்லை. அவன் எரிந்து கொண்டிருந்தான். கற்றவனே, 5 வகை அனல்கள் மானுடனில் குடிகொள்கின்றன. வயிற்றில் பசி, இடைக்கரவில் காமம், சொல்லில் சினம், எண்ணத்தில் விழைவு, கனவில் வஞ்சம். வஞ்சமே அணையா நெருப்பு. அதை அடைந்தவனை உண்ணாது அவ்வெறி அவனை நீங்குவதில்லை. அவனில் எரிந்தது கனலெறி. ஆகவே அவனை தொடர்ந்து சென்றேன் என்றான் அனலோன். அன்று அம்மலைச்சாரலில் தன் குடிலுக்கு முன்னால் ஒன்றன் மேல் ஒன்றென மலை விறகுகளை அடுக்கி பெருந்தழலை அவன் எழுப்பினான். நான் அதில் புகுந்து பேருரு கொண்டு நடனமிட்டேன். என்னை சூழ்ந்த அவன் வெறி கூத்தாடினான். நாங்கள் இருவரும் இணைந்து எழுந்து விண் தழுவி கொந்தளித்தோம். அன்று அவன் என் தோழனானான். ஆடிக் களைத்து அவன் விழுந்தான். விறகுண்டு சலித்து நான் அணைந்தேன். பின்பு அவன் கனவுக்குள் ஒரு செந்நிற பருந்தாக நான் எழுந்தேன். மைந்தா, நீ வேண்டுவதென்ன என்றேன். உன் சுடர் வடிவாக ஒரு மகளை, என் பகை வடிவாக ஒரு மகனை என்றான். எதற்கு என்றேன். என் வஞ்சம் எரிந்தணைய வேண்டும். இல்லையேல் சிதை மேல் சேற்று சிலை என குளிர்ந்து நான் கிடப்பேன். என் நெஞ்சோ எரியாத மட்காத கருங்கல் உருளை என்று இம்மண்ணில் எஞ்சி எதிர்காலத்தோர் காலில் இடரும். தோழா, அருளினேன். என் வடிவாய் மகவுகள் உன் மடி நிறையும் என்றேன். அவ்வண்ணம் அவர் கருவில் பிறந்தவள் பாஞ்சாலத்து அரசி திரௌபதி. அவள் இளையோன் திருஷ்டத்யும்னன். அவள் விழிகளை பார்க்கையில் நான் அறிந்தேன், என்றும் அணையாது நான் குடிகொள்ளும் கோயில் அது என்று.
அவள் நோக்கில், சொல்லில், எண்ணத்தில் நான் அமைந்தேன். அவள் உருவாக அங்கிருந்தேன். பின்பொரு நாள் அவள் படகிலேறி தன் கனவில் எழுந்த நகருக்கென இடம் தேடி யமுனை வழியாகச் சென்றபோது கை சுட்டி காண்டவத்தை காட்டி அதை விழைவதாகச் சொன்னாள். தன்னந்தனியாகச் சென்று அந்நிலத்தில் இறங்கி நின்றாள். அவளைக் கண்டு நாகங்கள் வெருண்டு வலைகளுக்குள் சுருண்டன. இது என் நிலம் என்றாள். அக்கணம் அச்சொல்லில் நான் இருந்தேன். அவ்விழைவு என்னுடையது. அவ்விழிகள் நான் கொண்டவை. அனலோன் விழி விரித்து கைகளை அகற்றி உறக்க நகைத்தபடி அரங்கை சுற்றி வந்தான். என் இலக்கு நிறைவேறும் தருணம் இதுவென்று உணர்ந்தேன். அவள் நிழலென உடன் இருந்தால் நான் வெல்வேன் என்று அறிந்தேன். அன்று காம்பில்யத்தின் மணத்தன்னீர்ப்பு பேரவையில் கிந்தூரம் என்னும் மாபெரும் வில்லின் அருகே எரிந்த அகல் விளக்கின் சுடராக அமைந்தேன். அவள் ஐவருக்கு மணமகளான போது அருகில் சான்றேறி என நின்றேன். மஞ்சத்து அறையில் எமை மூடினேன். இன்று இதோ அவள் ஆணை பெற்று செல்லப் போகிறேன். இன்றுடன் முடிகிறதென் வஞ்சம், தொடங்குகிறது என் இறுதிப் போர் என்றான். உறக்க நகைத்து கைவீசிச் சுழன்றாடி அவர்களை தொடர்ந்தோடினான். வெய்யோன் 68வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.